இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை எந்த சூழ்நிலைமையில சொல்லப்பட்டது என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது ஏசப்பாவுடைய தாயாகிய மரியாளிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டபோது மரியாள் அந்த வேலைக்காரரை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதே வார்த்தையை தான் நமக்கு தருகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேதத்திலே அவருடைய முக்கியத்துவங்கள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், நாம் கை கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள், கட்டளைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலைவெளியில விரும்புகிறார். யோவான் 2வது அதிகாரத்திலே இந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அங்கே நன்றாக கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அழகாக பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அந்த காலத்திலே திராட்சரசம் அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பானம், முக்கியமான நல்ல இப்படிப்பட்டதான ஃபங்க்ஷன்ல எல்லாம் அதை கொடுப்பாங்க. இந்த திராட்சரசம் குறைவுபட்டது என்று கேள்விப்பட்ட போது அங்கு மிகவும் ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை. ஐயோ, என்ன செய்ய போகிறோம்? அநேக பேர் வந்திருக்கிறாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு போனதே என்று சொல்லி நினைத்த போது அந்த சூழ்நிலை எல்லாரும் போய் கேட்கிறார்கள். இயேசுடைய தாயாகிய மரியாள் இடத்துல கேட்டபோது மரியாள் ஏசப்பாட்ட போய் கேட்கும்போது ஏசப்பா சொல்லுகிறாங்க, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஏசு சொன்னார். உடனே மரியாள் பாருங்க, அங்க போய் மரியாள் அவருடைய தாயாரும் அவங்ககிட்ட ஏசப்பாட்ட போய் எதுவுமே சொல்லல. அவருடைய வேலைக்காக காத்திருந்தாங்க. இயேசுவனுடைய வேலை அது முக்கியமான ஒரு காரியம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, காத்திருக்கிறதான ஒரு அனுபவம். அவருடைய வேலை இயேசுவுக்கு தெரியாதா? அவர் சர்வ வியாபி அல்லவா? சர்வ சிருஷ்டிகர் அல்லவா? உலகத்தையே உண்டாக்கின கடவுள் அல்லவா? அவருக்கு தெரியும். அவருக்கு எந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் பிரியமானவர்களே. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய தாயாரிடத்திலே சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேலைக்காக காத்திருங்கள். அந்த வேலை வரும்போது நிச்சயமாகவே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உடனே தாயாரும் கீழ்ப்படிந்து வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்னால எதுவும் செய்ய முடியாது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நீங்க செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தெளிவாக சொல்லுகிறாங்க. அங்க பாருங்க, உடனே ஆண்டவர் பாருங்க, இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும், சூழ்நிலைமைகள் எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கிற ஒரு போராட்டம் தெரியும். திராட்சரசம் குறைவு என்கிற ஒரு காரியம் அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அந்த குறைவிலே அவருடைய வேலைக்காக காத்திருந்தார். அங்க இருக்கிற ஜனங்களும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, இயேசு பாருங்க சொல்லுகிறார், இங்கே 6 குடம் இருந்தது. அங்கே தண்ணி யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி சுத்திகரிப்பதற்காக அங்கு 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை அழைக்கிறார், ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அங்கு குறைவுபட்டது திராட்சரசம். ஆனா இயேசு செய்கிற காரியம் வித்தியாசமா இருக்கிறது. கற்சாடியை கழுவி தூய்மைப்படுத்தி அது கண்டிப்பா அதை ஓரமா வைக்கப்பட்ட சாடிகள், அது கழுவப்பட்டிருக்க வேண்டும், சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது தண்ணீரை ஊற்றும்படி சொல்லுகிறார். பாருங்க, குறைவுபட்டது திராட்சரசம், ஆனால் இயேசு சொன்னது தண்ணீரை ஊற்ற. அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. இயேசுவே, திராட்சரசம் அல்லவா குறைவுபட்டிருக்கிறது, நீர் ஏன் தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறீர் என்று ஒருவேளை அவர்கள்
கேட்க அந்த உலக பிரகாரமான மனிதர்கள்னா நம்ம கேட்டிருப்போம். அங்க வேதத்துல அப்படி அவர்கள் கேட்டதாக சொல்லப்படவில்லை பிரியமானவர்களே. அவர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கற்சாடிகளை எடுக்கிறார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். அந்த கற்சாடியிலே தண்ணீர் நிரப்பப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்ன அதிசயம் என்றால், தண்ணீர் நிரப்பப்பட்ட போது இயேசு சொல்லுகிறார், இதை இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்த போது ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஆசீர்வாதம் பாருங்க, ஒரு மாறுத்திரமும் சொல்லாம தண்ணீரை நிரப்பின போது இயேசு சொல்லுகிறார், இதை மொண்டு இப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரிடத்துல கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அதையே செய்தார்கள். அவங்களுக்கு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இது தண்ணீரை எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லுகிறாரே. ஆனா யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா செய்தார்கள் பிரியமானவர்களே. இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் எல்லாரும் செய்யும் போது நம்முடைய வாழ்விலே முந்தைய வாழ்வை காட்டிலும் பிந்தையதான ஆசீர்வாதம் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருக்கும் பிரியமானவர்களே. அங்கே பந்தி விசாரிப்புக்காரரிடத்துல கொடுத்து அதை விளம்பின போது அதை ருசி பார்த்தவர்கள் மணவாளனை அழைத்து கேட்கிறார்கள், ஐயா, எல்லாரும் முன்பு ஃபர்ஸ்ட் தானே நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்த பிறகு அந்த ருசி குறைந்த பின்பதாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் ருசி உள்ளதை வைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே என்று சொல்லி சாப்பிட்டவர்கள் எல்லாரும் மணவாளனை வந்து புகழுகிறார்கள். அவ்வளவு ஒரு அற்புதம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அற்புதம் எப்படி நடந்தது தெரியுமா? இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலால் வந்த பலன் பிரியமானவர்களே. அன்பானவர்களே, இயேசு சொன்னார், கற்சாடியை எடுங்க, கிளீன் பண்ணுங்க, சுத்தப்படுத்துங்க, தண்ணீரை ஊற்றுங்க. அன்பானவர்களே, கற்சாடி எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வு வெறுமையான வாழ்வாய் ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை நம்முடைய வாழ்வு இருக்கலாம். நம்மளை யாரும் ஒரு பொருட்டா நினைக்காதவர்களாய் ஒருவேளை நாம இருக்கலாம். நம்மள இவங்கெல்லாம் என்ன செய்திட முடியும் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்துல நம்மளை சுற்றி இருக்கலாம். ஆனா அந்த பாத்திரம் இயேசுவுக்கு தேவை. இயேசு அந்த பாத்திரத்தினாலே, அந்த பாத்திரத்தை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இந்த காலை வேளையில இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் சொல்லுகிறதை செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியணும். எப்படி தெரியுமா கீழ்ப்படியணும்? எரேமியா 32:27 சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். அவரால் எல்லாம் முடியும் என்று அவர் சொல்லுகிறதுக்கும் நடக்கிறதற்கும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இயேசு சொல்லிட்டாரு, நான் செய்வேன், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்விலே வளரும் போது அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. மத்தேயு 19 அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து இயேசு சொல்லுகிறதை, ஒருவேளை இப்படி இயேசு சொல்லுகிறாரே, ஆனா எனக்கு அதல்லவா வேண்டும், அந்த ஆசீர்வாதம் அல்லவா வேண்டும், கேள்வி கேட்கிறவர்களாய் அல்ல பிரியமானவர்களே. இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்யும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக்கப்படும், வளமாக மாற்றப்படும் பிரியமானவர்களே. பெருமையான பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீர் என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியின் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் காலை வெளியில வந்து, அப்பா உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, அபிஷேகத்தினால நிரப்பிடுங்க இந்த பாத்திரம் ஜொலிக்கணும்னா, இந்த பாத்திரத்தில் இந்த நல்ல காரியங்கள் வெளிப்படணும்னா, இந்த பாத்திரத்தை கொண்டு நீர் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ வைக்கணும்னா, இந்த தண்ணீர் இந்த பாத்திரம் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். ஆவியின் அபிஷேகம், அந்த ஆவியானுடைய அபிஷேகம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இயேசு அங்கே ஞானஸ்நானம் எடுத்த பின்பு யோவான் 2வது மத்தேயு 3வது அதிகாரம் நினைக்கிறேன், யோவான் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவர் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து அந்த யோர்தான் நதியிலிருந்து அவர் எழும்பி கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார்.
அந்த பாத்திரத்தின் மேல இறங்கின போது அந்த பாத்திரம் உலகமெங்கிலும் பிரசித்திப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறினதல்லவா ஏசப்பா. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஊழியத்தை அவர் செய்தார் அல்லவா. எதனால் முடிந்தது? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய். இந்த காலை வேளையிலே அந்த அபிஷேகம் யார் யாரெல்லாம் யாருடைய வாழ்விலெல்லாம் கடந்து வருகிறதோ அந்த பாத்திரங்களை ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே அந்த பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட்ட போது அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே வெறுமையான அனுபவங்கள் என்ன ஒரு நாம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பாத்திரங்களை அவர் எடுத்து பிரயோஜனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்களா இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.